வெப்பங்க அண்ணா யாரா அவன்? இவன் தானா அன்னைக்கு எனக்கு மாஞ்சா போட்டது? நீதான் கரியனா? நான் தான் கரியன். என்னன்ற அதுக்கு? தனியா வந்த என் ஃப்ரெண்ட நீ அடிச்சியாமே, தைரியம் இருந்தா என் மேல கைவி. டெகிரியம்மா ஏண்டா எல்போட என் ஏரியாவுக்கே வந்து என்ன பார்த்தாடா கேக்குறேன் நீ? பூஜைக்கு நாளையா இருக்கு, ஆரம்பிச்சிடலாமே. ஒரு 10 நிமிஷம் இருங்க சாமி. என் தம்பி வந்துட்டோம், அவனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். சாமி இன்னும் ஒரு 5 நிமிஷம். இல்லம்மா ரொம்ப நாளே ஆயிடுத்து. பூஜை பண்றதுன்னா சொல்லுங்க, பண்ணிடுறேன். ஓம் விநாயகாய நமஹ, ஓம் விக்னேஸ்வராய நமஹ, ஓம் விஸ்வவதனாய நமஹ. Take them to station. என்னாச்சு? யாரோ ரவுடி பசங்கமா கலாட்டா பண்ணாங்க, போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுச்சு. ஏண்டா பேமானி, நீ என்ன கில்லாடியா இல்ல பிஸ்தாவா? எம்எல்ஏ கை வைக்கிறே நீ? இனிமே என் ஏரியா பக்கம் கனவு கூட வரக்கூடாது. ஏய் கரியா, சாத்துனது போதும். அவன் செத்துக்கிட்டு தொலைச்சா அப்புறம் லாக்அப் டெத் கேஸ் ஆயிட போதும். சார், துட்டு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என் மேல கை வச்ச அந்த பரதேசிய வெளியில விடக்கூடாது. இந்த ஏரியாவுக்கு தாதான்னா அது நான் ஒருத்தன் தான். அந்த கவலையை விடு கரியா, நான் இருக்கிற வரைக்கும் அவனுங்க எப்படி வெளியே போவானுங்க? சார் சீக்கிரம், கமிஷனர் வந்துட்டாரு. இவ்வளவு சீக்கிரமா? இல்ல சார் ஆச்சு உனக்கு, எதுக்கு என்ன போட்டு அடிக்கிற? I'm Ajay. I am Jairaj. Welcome, sir. Thank you. யார் இவங்க? லோக்கல் பசங்க சார். ரவுடித்தனம் பண்ணிருக்காங்க. பாவம் அந்த கரியை ஏன் என்னன்னு கேட்டதுக்கு அவனை தூக்கி போட்டு மறிச்சிருக்காங்க சார். உண்மையை சொல்ல, அவனை ஏன் அடிச்ச? இல்ல சார், அவனை நான் அடிக்கல, இன்ஸ்பெக்டர் தான் அவனை அடிச்சாரு. திருட்டு ராஸ்கல்,
நீ அவனை அடிச்சிட்டு நான் அடிச்சிட்டேன் கமிஷனர் கிட்ட போய் சொல்றியா உன்ன ஏண்டா பொய் சொல்றியா? இல்ல சார், நிஜம்தான் சொல்றேன். இவங்களுக்கு எங்களுக்கு சண்டை நடந்தது உண்மைதான். அதனாலதான் இன்ஸ்பெக்டர் எங்களை அரெஸ்ட் பண்ணாரு. ஆனா இங்க வந்த பிறகு இவனுங்களை வச்சு எங்களை அடிச்சிட்டாரு. ஆமா சார், அவனுங்க எங்களை அடிக்கும் போது இவர் சிக்கன் சாப்பிட்டு இருந்தார் சார். சந்தேகம் வந்தா குப்பை கூட பாருங்க சார். என்னதெல்லாம்? வாட் இஸ் திஸ்? சார் அது அது நான் சாப்பிட்டது இல்ல சார். இந்த திருட்டு பசங்க சொல்றது அவனும் பொய் சார். சார் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்துகிட்டு நான் பொய் சொல்லுவேனா சார்? போய் தள்ளுங்க. சார் சார் என்ன சார் பண்றீங்க? இவங்கெல்லாம் தேர்ட் ரேட் ரவுடிங்க சார். நோ நோ, போலீஸ்காரன்னா தப்பு செய்யறவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது மட்டும் இல்ல, அவங்க திருந்துறதுக்கு வாய்ப்பும் கொடுக்கணும். இத பாருங்க, ஆண்டவன் உங்களுக்கு கை கால் கொடுத்திருக்கிறது கஷ்டப்பட்டு உழைச்சி பெத்தவங்களை காப்பாத்துறதுக்கு தானே தவிர இந்த மாதிரி ரவுடித்தனம் பண்ணி அடுத்தவங்க கிட்ட அடி வாங்கறதுக்காக இல்ல. ஸ்டேஷனுக்குள்ள வருது இதுவே கடைசியா இருக்கட்டும். இனிமே உங்களை பத்தி ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் வந்தா கூட நரம்ப கட் பண்ணிடுவேன். அவுட் அவுட். என்னடா ஆச்சு உனக்கு? என்னமோ ரொம்ப டல்லா இருக்க. ஒண்ணும் இல்ல. போய் சொல்ற, நீ ஏதோ ஒரு டென்ஷன்ல இருக்க. இந்த மாதிரி நேரத்துல நான் ஒரு ஃபுல் அடிப்பேன். நீ வா, ஒரு பெக் அடி, எல்லாம் சரியா போயிடும். ஏய் வேண்டாம் ப்ளீஸ், நான் வீட்டுக்கு போகணும். என்னது வீட்டுக்கா? வீட்டு நாம வந்துச்சு. ஏய் என்னடா பண்றீங்க? டைம் என்னாச்சு? என்னடா முறைக்கிற? சொன்னது புரியலையா? போங்கடா. டேய் பானிபுரி, கடை எடுத்து மூடுறா. சரி சார். சீக்கிரம். ஏய் காசு கொடுத்துட்டு வா. ஏய் வாங்க போலாம். பூங்க அண்ணா, பாத்தியாடா அந்த பசங்கள ஒரே ஒரு குரலுக்கு அம்பேல் ஆயிட்டானுங்க. பூங்க அண்ணா, இந்த ஜாம் பஜாரை பொறுத்த வரைக்கும் யாரு கிங்கன்னு தெரிஞ்சுக்கினியா? தலைவா, அசல் தாதானா நீதான். சும்மா தாதான்னு சொல்லி குவார்டரோட நிறுத்திடாத. எங்கடா நான் கேட்டா 10,000 எர்றா. என்ன எர்றாங்க? 10,000மா? தலைவா, நான் அவ்வளவு பணத்தை எங்க இருந்து கொண்டு வருவேன்? எங்கிட்ட ஐடியா கேக்குற நீ? டீல்னா டீல்மா. அன்னைக்கு அந்த பசங்களை அடிச்சுன்னு இருக்கிறதுக்கு எவ்வளவு நாளும் தரேன்னு சொன்ன, இன்னைக்கு எங்கிருந்து கொண்டாடுதுங்கிறியா? இல்ல தலைவா, 100 500 தரலாம் நினைச்சேன். நீ 10,000 கேட்டா நான் என்ன பண்ணுவேன் தலைவா? என்னது? என்ன சொன்ன? 100 500? நான் என்ன பிளேடு போற நினைச்சியா? மரியாதையா கேக்குற, துட்டேடு. இவ்வளவு பணம் கேக்குறேன், நான் எங்க போவேன்? என்னடா சும்மா சும்மா அதே சொல்லி தலையை அடமானம் வைக்கணும்டா. இல்லன்னா உங்க அம்மாவை அடமானம் வச்சுக்கோண்டா. அம்மாவை அடகு வைக்க சொல்ற? நீ எல்லாம் ஒரு ரவுடி. பாருங்க சார், அந்த ரவி இந்த கரியனை கொண்டுட்டா சார். சார் இவன் அந்த கொலையை பண்ணான்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் இவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்தேன். ராத்திரி சுமார் 10:45 மணி இருக்கும். இவன் அந்த கொலையை பண்ணிட்டு அங்கிருந்து ஓடி போயிட்டான். கண்டிப்பா அப்படி நடக்கிறதுக்கு சான்ஸே இல்ல சார். ஏன்னா நேத்து ராத்திரி 10 மணில இருந்து என் தம்பி வீட்டுல தான் இருந்தா. அதுக்கப்புறம் வெளியே போகவே இல்ல. மிஸ்டர் ஜெயராஜ், மர்டர் ஸ்பாட்டுக்கு நீங்க எத்தனை மணிக்கு போனீங்க? 10:45 சார். அப்பதான் அந்த கொலை நடந்திருக்கு. ஐ விட்னஸ் ஒருத்தன் இவன் கொலை பண்ணதை கன்ஃபார்ம் பண்ணிருக்கான். அப்படின்னா கொலை நடந்த இடத்துல இந்த பையன் இல்ல, அதானே? ஆமா சார். ஆனா அதுக்கு half an hour முன்னாடி கொலை நடந்த இடத்துல இவன் ஃப்ரெண்ட்ஸ்களோட இருந்ததை நானே என் கண்ணால பார்த்தேன் சார். மிஸ்டர் ஜெயராஜ், half an hour முன்னால அந்த இடத்துல இவன் இருந்தாங்கிறதுக்காக இவன் தான் கொலையை செஞ்சிருப்பான்னு எப்படி முடிவு பண்ணீங்க? அது மட்டும் இல்ல, இவனுக்கு எதிரா சாட்சி சொன்ன பையன் பொய் சொல்லி இருக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? இவனுக்கும் கொலை செய்யப்பட்ட கரியனுக்கும் முன்னாடியே தகராறு இருந்ததுன்னு உங்களுக்கும் தெரியல சார். அதனாலதான்
அதனால இவன் தான் கொலைகாரன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஏன் மிஸ்டர் ஜெயராஜ், யாரோ ஒரு ஐ விட்னஸ் சொன்னாங்கிறதுக்காக இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு முன்னாடியே இப்படி அவசரப்பட்டு அரெஸ்ட் பண்றது தப்புன்னு தெரியல உங்களுக்கு? நமக்கு கிடைக்கிற க்ளூவை வச்சு தானே. நோ 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 மோர் எக்ஸ்பிளனேஷன்ஸ். அந்த பையனை முதல்ல ரிலீஸ் பண்ணுங்க. இவனை ரிலீஸ் பண்ணிட்டா இந்த மர்டர் கேஸை எப்படி சார் இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும்? மிஸ்டர் ஜெயராஜ், முதல்ல ஐ விட்னஸ கூட்டிட்டு வந்து இவன் மேல கேஸ் புக் பண்ணி அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணுங்க. இப்போ இவனை ரிலீஸ் பண்ணுங்க. சார் அது வந்து ஐ சே ரிலீஸ் ஹிம். எஸ் சார். நீங்க ஒரு கடவுள் மாதிரி வந்து என் மகனையும் எங்க மானத்தையும் காப்பாத்திட்டீங்க. ஆமா சார், நீங்க மட்டும் வராம இருந்திருந்தா இன்னைக்கு என் தம்பியோட உயிரே போயிருக்கும். ச்சே, ச்சே, ஏன் ஏன் அந்த மாதிரி நினைக்கிறீங்க? பாத்தியா ரவி, பாத்தியா, உன் வாழ்க்கையில நீ என்னைக்கோ செஞ்ச ரவுடித்தனத்தினால இன்னைக்கு உங்க அம்மா உங்க அக்கா எல்லாருமே ஸ்டேஷனுக்கு வர மாதிரி ஆயிடுச்சு. இனிமேலாவது உன் முரட்டுத்தனத்தை எல்லாம் விட்டுட்டு உங்க அக்காக்கு ஒரு நல்ல தம்பியா நடந்துக்க. சரி சார். இன்ஸ்பெக்டர் ஜெயராஜ் உங்களை அவமானப்படுத்தினதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ரவி, ஏன் ஒரு மாதிரி உட்கார்ந்திருக்க? வேலையில சேர்த்துக்கு இஷ்டம் இல்லையா? அப்படிலாம் இல்லக்கா, இதே வேலை ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்சிருந்தா இந்நேரம் உன் கல்யாணத்தை முடிச்சிருக்கலாமேன்னு யோசிச்சேன். ம். முதல்ல வேலையை பத்தி யோசனை பண்ணு, அப்புறம் கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம். ஓகே, I'll see you later. Bye. ரவி, ஆஷா, வணக்கம். நீங்க இங்க? ஒண்ணும் இல்ல சார், இங்க ஒரு வேலை காலியா இருக்குன்னு சொன்னாங்க. அதான் என் தம்பிக்கு அந்த வேலை கிடைக்குமான்னு கேட்க வந்தேன். வெரி குட், நல்ல காரியம் பண்ணீங்க. வேற ஒண்ணு இருந்தாதான் எந்த பையனுக்கும் பொறுப்புன்னு ஒண்ணு வரும். ரமேஷ், நல்ல பையன். I know him very well. Please consider. ஆகட்டும் சார், நீங்க சொன்னா மறக்க முடியுமா? கன்சிடர் என்ன, கன்ஃபார்மே பண்ணிடுறேன். Thank you. தம்பி, நாளைக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிக்கோங்க. ஓகே சார். தேங்க்யூ வெரி மச். நோ நோ, எனக்கு சொல்லாதீங்க. தேங்க்ஸ். இவருக்கு சொல்லுங்க, நான் வரேன். ரவி, நீ நல்லா வரணுங்கிறதுக்காக உங்க அக்கா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாத்தியா? So try to get good name. ஓகே சார். Good. போதுமா போதும். எந்த ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணுமோ அந்த கமிஷன் நல்ல சமயத்துல உதவி பண்ணாரு. ஆமாமா, அவர் ஒரு வார்த்தை சொன்னதும் இன்டர்வியூ கூட வைக்காம நம்ம ரவிக்கு வேலை கிடைச்சிருச்சு. நிஜமாவே அவருக்கு எவ்வளவு தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. சிஸ்டர், எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட் பிரதர்? இந்த சிஸ்டர் அந்த கமிஷனரை லவ் பண்றாங்களான்னு. டேய், பேசாம வாய் மூடு. நீ ரொம்ப தான் பேசுற. ஒண்ணு மட்டும் நிச்சயம், அந்த கமிஷனர் இந்த சிஸ்டர் லவ் பண்றாரு. இல்லன்னா இவ்வளவு தூரம் எதுக்கு ஹெல்ப் பண்ணோம்? டேய், சும்மா இருடா. அவரை பத்தி அப்படி எல்லாம் பேசக்கூடாது. அவர் தெய்வம் மாதிரி. அது சரி, தெய்வங்கிறியா? அவங்க மட்டும் லவ் பண்ணலையா? 2 பேரை கல்யாணம் பண்ணிருக்காங்க. டேய், பாருமா இவனை எப்படி எல்லாம் பேசுறான். டேய், ஏன்டா அவளை வம்பு கழுத்திட்டு இருக்க? பேசாம சாப்பிடு. ஒண்ணும் இல்லம்மா, என் அக்கா ரொமான்டிக் மூட்ல எப்படி இருக்காங்கன்னு பார்க்க ஆசைப்பட்டேன். அதுக்குதான் அப்படி சொன்னேன். சூப்பரா இருக்காங்க. அம்மா, அக்காவுக்கு கூடி சீக்கிரம் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா எப்பவும் இதே மூட்ல இருப்பாங்க. ஸ்டாப் ஸ்டாப் ப்ளீஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. வெயிட். ஐயோ, யாரோ சில ரவுடிங்க என்ன துரத்திட்டு வராங்க. தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க. இதானே சொல்ல வர? அதுக்கு வேற ஆளை பாரு. ஐயோ, அப்படிலாம் இல்ல. ஏய், கீழ இறங்க. என்னங்க, தயவு செஞ்சு வண்டி ஓட்டுங்க. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. இந்த பார், மரியாதையா கீழ இறங்க. இந்த மாதிரி நாடகம் ஆடி வழியில போற பசங்களை ஏமாத்துற பொண்ணுங்க இந்த சிட்டில நிறைய பேர் இருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். Come on, get down. இறங்குடா. ஓ, இது ஜோக் இல்ல, ரியல். அதாவதுமா, பெரியவங்க ராமாயணம் மகாபாரதத்துல சொன்னது என்னன்னா, ஆஃப்டர் ஆல் ஒரு பொண்ணு மேல ஆசைப்பட்டு ஆம்பளைங்க சண்டை போட்டுக்க கூடாதுன்னு தான். நான் என்ன சொல்றேன்னா, நாங்க இங்க 4 பேர் இருக்கோம். நீ எங்க கூட சேர்ந்துட்டீங்கன்னா நாம 5 நண்பர்களும் சேர்ந்து பஞ்ச பாண்டவர்களா மாறி இந்த திரௌபதியை என்ஜாய் பண்ணுவோம். என்ன சொல்ற? அது இல்ல, ராமாயணத்துல சொல்லி இருக்கிறது உன்ன மாதிரி ரவுடிங்க இந்த மாதிரி பொண்ணுங்களை கடத்திக்கிட்டு ஸ்ரீலங்காவுக்கே ஓடி போனாலும் கூட தொடுத்துட்டு போய் கொளுத்தணும்னு தான். சரிக்கு இந்த பொண்ணாட காம்ப்ரமைஸ்க்கே வர மாட்டீங்களாண்டா.
வழக்கமான டயலாக்கே பேசுறான். ஃபைட் தான் வேணும்ன்றான். டேய் ஆக்ஷன். ரவி நானும் வரேன். ஏய் லிஃப்ட் கேட்க என் வண்டி தான் கிடைச்சது உனக்கு, வேற வண்டி கிடைக்கல. உன்னால தேவையில்லாத பிரச்சனை. சே சாரிங்க. யார் அந்த பொண்ணு? என் ரிலேட்டிவ் சார். இந்த மாதிரி நேரத்துல உன்ன மாதிரி ஆளுங்க எங்கள மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்ற வழக்கமான டயலாக் இது. சார் நான் இவரோட அத்தை மக. என் பேர் ஜோதி. வண்டி கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சு, அதான் சார் லேட்டு. நாடு கெட்டு கிடக்குது. இந்த மாதிரி நேரத்துல சுத்திக்கிட்டு இருக்காதீங்க. சீக்கிரமா வீட்டுக்கு போங்க. ஏ ஜோதி, என்ன எதுக்காக உன் அத்தை பையன் சொன்ன? நீங்க என்ன அவர்கிட்ட ரிலேட்டிவ்னு சொன்னீங்கல்ல, அதனாலதான் சொன்னேன். சாரிங்க, எனக்கு ஹெல்ப் பண்ண வந்து உங்களுக்கு அடிபட்டுருச்சு. சரி சரி, நீங்க தான் என் கடவுள். இந்த உதவி நான் எப்பவுமே மறக்க மாட்டேன்னு அப்படி இப்படின்னு டயலாக் எல்லாம் விட்டுட்டு இருக்காது. உன் வீடு எங்கன்னு சொல்லு, டிராப் பண்ணிட்டு போறேன். ஹலோ ரவி. ரவி, நான் தாங்க ஜோதி. தெரியலையா? தெரியுது. அதுக்கு என்ன இப்போ? என்கிட்ட பேச மாட்டீங்களா? என்னத்த பேசுறது? என்னங்க எப்படி சொல்றீங்க? தெரிஞ்சவங்க எதிரில வந்தா, அதுவும் என்ன மாதிரி அழகான பொண்ணா இருந்தா, ஒரு ஹலோ கூட சொல்லாம போறது. வாங்க காபி சாப்பிடலாம். ஏங்க நில்லுங்க, நீங்க போக கூடாது. என் மேல சத்தியம். பாருங்க மிஸ் ஜோதி, நேத்துக்கு நம்ம 2 பேரும் எதிர்பாராம சந்திச்சுக்கிட்டோம். நீங்க அதையே மனசுல வச்சுக்கிட்டு காபி சாப்பிட வாங்கன்னு கூப்பிடுறீங்க. எனக்கு அதுல எல்லாம் நம்பிக்கை இல்லை. நான் ஹீரோவும் இல்ல, நீங்க ஹீரோயினும் இல்ல. புரிஞ்சுதா? நீங்க வேற யாரையாவது ட்ரை பண்ணுங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. பாய்.
ஒப்பந்தம் போட்டுக்கணும். காளை நாட்டு திமிரு இதையாசை காட்டி மடக்கு சுகம் தேடும் உடல் காட்டி வெறியூட்டி என்னை வாட்டுறா ஏதோ செஞ்சு என்ன நீ எல்லாம் மீறிட வச்ச உடலோடு உடல் சேர்த்து உசு பேத்திட்ட இன்னும் என்ன மிச்சமுண்டு கூச்சமின்றி கேட்டுக்கோணி நான் தானே நீரூற்று நீ தேடிவா தினந்தோறும் விடமாட்ட நீ ராத்திரி ரகசியம் பேசிக்கணும் முதத்தில ஒப்பந்தம் போட்டுக்கணும் சூடு பறக்குது ஈடு கொடுக்கணும் நீ தாகம் தீர்க்கவா ராத்திரி ரகசியம் பேசிக்கணும் உதட்டில ஒப்பந்தம் போட்டுக்கணும் Oh, what a sweetheart. நான் உன்னை விடவே மாட்டேன். பாருங்க சாந்தம்மா, இந்த மாதிரி சம்பந்தம் கிடைக்கிறது அபூர்வம்னு சொல்லலாம். நம்ம ராமச்சந்திரன் ரொம்ப நல்லவர், கண்ணியமானவர் கூட. அதனால தைரியமா இந்த சம்பந்தத்தை முடிச்சிடலாம். நீங்க பெரிய மனசு பண்ணி உங்க மகளை என் வீட்டு மருமகளை அனுப்பி வைக்கணும்னு கேட்டுக்கிறேன். அதோட இன்னொரு விஷயம். என்னன்னு சொல்லுங்க. வேற ஒண்ணும் இல்ல, எனக்கு ஒரு மக இருக்கா, பார்க்க ரொம்ப லட்சணமா இருப்பா. அவளை நீங்க மருமகளா ஏத்துக்கிறதா இருந்தா உங்க மகளை எங்க வீட்டு மருமகளா ஏத்துக்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. என்ன சொல்றீங்க? அதுக்கு என்னங்க, நீங்க சொன்னதுல எங்களுக்கு மட்டும் ஆட்சேபனை இருக்க முடியுமா என்ன? அப்படியே ஆகட்டும்யா. ரொம்ப சந்தோஷமா. ஆபீஸ்ல இருந்து உங்க மகன் வந்ததும் அவர்கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க. அவனை பத்தி ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். அவன் அவங்க அக்காவுக்காக எதையும் செய்ய தயாரா இருக்கான். அப்ப நாங்க வரோமா? எல்லாருக்கும் வணக்கம். யாருமா நீ? யார பார்க்கணும்? ரவி வீட்ல இல்லையா? அவன் இன்னும் ஆபீஸ்ல இருந்து வரலமா. ஏன், என்னம்மா விஷயம்? ஓ ஷிட், ரவி ஏன் இப்படி பண்ணாரு? ச்சே, நான் வரேன்னு சொல்லிருந்தேனே. ஆமா, நீங்க யாரு? முதல்ல நீ யாருன்னு சொல்லு. நானு ரவியோட வைஃப். என்னது, நீ ரவியோட ஒய்ஃபா? ஆமா சார், நாங்க 2 பேரும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். யாருடி நீ? திறந்த வீட்டுல நாய் நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சிட்டு வாய்க்கு வந்தபடி பேசுற. இங்க பாருமா, நீ அட்ரஸ் மாறி இந்த வீட்டுக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். உன் புருஷன் வீடு பக்கத்துல எங்கயாவது இருக்கும், போய் பாரு. இல்ல சார், இது என்னோட புருஷன் வீடு. அவர்தான் என்ன இங்க வர சொன்னாரு. என்னடி, என் மகன் உனக்கு அவ்வளவு விளக்காரமா போயிட்டானா? போடி இங்க இருந்து. நீங்க தான் அவரோட அம்மாவா? அத்தை என்னடி? அத்தை, நீங்க என்ன ஆசீர்வாதம் பண்ண வரைக்கும் நான் உங்க காலை விட மாட்டேன். சாந்தாம்மா, என்ன இதெல்லாம்?
எழுந்துடி. இத பாரு, என் தம்பி பத்தி இப்படி எல்லாம் அபாண்டமா பேசாத. அவன் உன்னை கல்யாணம் செஞ்சுக்கிட்டாங்கிறதுக்கு என்னடி சாட்சி? இதான் சாட்சி.